எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக் ரமதான் வருதுல்ல, அதுக்கு ஒரு பிரியாணி காம்போ பார்க்கலாமா? ஆப்ரிக்கா டிலைட் இதை நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். இது கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி, ஜீரக சம்பா அரிசியில். இது ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், பர்ஃபெக்டாட்டு இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாட்டு பண்ணலாம். நான் 1 கிலோ சிக்கனில் கொஞ்சமாட்டு எடுத்து இவ்வளவும் சிக்கன் 65 செய்திருக்கிறேன். மீதியில் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். பப்படம், இது சல்சான்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் வினிகர், உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணது. இது பிரியாணி சம்மந்தின்ட்டு தேங்காய், புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் சாறு போட்டு அரைச்சது. இது தயிர், கேரட், வெங்காயம் போட்டு செய்த ரைத்தா. நான் கேரளா பிரியாணிக்கு சைடிஷ்னும் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை யாருக்காச்சும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி புதுசாக சமையல் படிக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாட்டு பண்ணலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டு இருக்கணும்னா வேண்டாம், எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஈஸியாகவே செய்திடலாம். இது ரமதானுக்குன்னு மட்டும் கிடையாது, சண்டே ஸ்பெஷலாக பண்ணலாம், வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தால் பண்ணலாம், இல்லைனா பர்த்டே ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் கூட செய்யலாம். நான் செய்திருக்கிற இதே அளவு இதே மெத்தடில் நான் எப்படி செய்திருக்கணும் அதே மாதிரி பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் இவ்வளவும் எடுத்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம், 2 கப்பு அரிசிக்கு 4 பெரிய வெங்காயம், புதினா, மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மிளகு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. நான் என்னென்ன மெஷர்மெண்ட் அதில் வச்சுருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். 2 கப்பு அரிசிக்கு மிளகு, ஜீரகம்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும். கரம் மசாலா பிரியாணி மசாலா கூட நீங்கள் இருக்குன்னா போட்டுக்கலாம், இல்லைனா கரம் மசாலா இந்த அளவுக்கே போட்டு செய்தால் கூட நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் நமக்கு பிரியாணியில் சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் இஞ்சி பூண்டு எடுத்தால் போதும். ஏன்னா நிறைய இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சுன்னா அந்த இஞ்சி பூண்டுக்கு ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாட்டு இருக்கும். இந்த அளவுக்கு போட்டாலே போதும், ஸ்மெல் ரொம்ப இருக்காது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு போட்டு அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா இடமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், புதினா, மல்லி இலை, வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு தக்காளி தான், ஒரு பெரிய தக்காளியாக இருக்கும். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். இது நம்ம மத்தியானம் ஒரு 11 மணிக்கு நம்ம பண்ணுறோன்னா காலையில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், இல்லைனா 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலும் போதும். ஜீரக சம்பா அரிசி ஒரு 2 கப்பு எடுத்துருக்குறேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை நம்ம குக் பண்ணணும். தண்ணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி 15 நிமிஷம் ஊற வச்ச அரிசியையும் அதில் போட்டுக்கலாம். அது ஒரு 80% நமக்கு வேகணும், அது வெந்துட்டே இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம அந்த சிக்கன் இதெல்லாமே குக் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாமே மொத்தமாக இதில் போட்டுடலாம். போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருக்கணும்னு வேண்டாம், ஜஸ்ட் எல்லாமே போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு அப்படி குக் பண்ணலாம். நான்ஸ்டிக் பேனை இந்த மாதிரி பாத்திரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு 80%லாம் இது வெந்த உடனே இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் அப்படியே நம்ம கொட்டிட்டு அதை தண்ணி எல்லாமே வெளியே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இது இடையில எடுத்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை அப்படியே மூடி வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். இது சிக்கன் நார்மலாக நம்ம குக் ஆகணும்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும்ல, அந்தளவுக்கு 15-20 நிமிஷம்
நமக்கு அதை பார்க்கும் போதே தெரியும். பப்படம் வந்து இந்த பிரியாணிக்கு நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம பப்படத்தை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு இதில் வந்து ப்ரௌன் கலராக நம்ம வந்து ஆனியன் நம்ம போடுவோம் பிரியாணியில், தம் பிரியாணியில். அதுக்கப்புறமா அந்த ப்ரௌன் கலராட்டு இந்த ஆனியனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு ஆனியன் தான் ப்ரௌன் கலராட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வச்சுருக்கிறேன் நான். திரும்ப எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா நமக்கு சிக்கன்லாம் வெந்து நல்லா மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற ரைஸ் இது வந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நான் இதை வந்து ஒரு லேயர் பண்ணுறதுக்குன்னு போட்டுருக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா இடமும் இதை பரப்பி விட்டுக்கலாம். கட்டியாட்டு இந்த ரைஸ் இருந்துச்சுன்னா கையாலே உடச்சி விட்டுக்கலாம். புதினா, மல்லி இலை, இந்த ப்ரௌன் கலராட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். கேரட் வந்து கொஞ்சமாட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். அப்புறமாட்டு அதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ரைஸையும் குக் பண்ண ரைஸையும் அதுக்கு மேலே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாட்டு திரும்பவும் இதுக்கு மேலே ப்ரௌனாக வைக்கிற வெங்காயம், கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் போட்டுட்டு இதை தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் இதை வந்து தம் போட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நமக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அது மீடியம் ஃப்ளேமில் அது நமக்கு ஃப்ரை ஆகிட்டு இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் போட்டு இதில் கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். சர்வ் பண்ணும் போது நம்ம அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம அந்த கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டாச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது நம்ம மேலே இருந்து நமக்கு அதை எடுக்கும் போது ரொம்ப கிறிஸ்பாட்டு இந்த கேஷ்யூ நட்லாம் இருக்கும். அதே மாதிரி மல்லி இலையுமே நம்ம வந்து சர்வ் பண்ணதுக்கு எடுக்கும் போது மட்டும் நம்ம மேலே போட்டால் போதும். ஃபஸ்ட்டே போட்டாச்சுன்னா மேலெலாம் அது வெந்து ஒரு மாதிரி பிளாக் கலராட்டு இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் அப்படி போடாமல் நம்ம இப்படி போடும்போது அந்த சாப்பாடு பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாட்டு அழகாட்டு இருக்கும். நான் எப்போவுமே அதனால் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது தான் இந்த மல்லி இலை போடுவேன் நான். எப்படி இருக்குது இந்த பிரியாணி? கீழ்ப்பாக்கமாக அதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம கீழே அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த மசாலையெல்லாம் நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வரும். நம்ம இதில் கலரே போடலை, நேச்சுரல் இதில் அப்படி நம்ம ரோஸ் வாட்டர் விட்டுட்டு அதில் இருக்கிற மசாலா வச்சு தான் அப்படி நம்ம செய்திருக்கிறோம். லாஸ்ட்டாக மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் நட்ஸ், கொஞ்சமாக அந்த ஆனியன்லாம் போட்டாச்சுன்னா பார்க்குறதுக்கு சூப்பராட்டு இருக்கும். நம்ம இந்த மாதிரி சைடாக ஒரு போர்ஷனை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். கீழெல்லாம் அடியெல்லாம் பிடிச்சிருக்காது. ரொம்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கனுமே நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி போய் இருக்கும்ல. கீழே பார்த்திங்களா ஒன்றுமே பிடிக்கலை. ரைஸுமே உதிரியாக தான் இருக்கும். இந்த கரெக்டாக ஒரு 80% நம்ம குக் பண்ணி ட்ரைன் பண்ணி பண்ணும்போது ஒட்டெல்லாம் செய்யாது, அழகாக இருக்கும். இதே மாதிரியே செய்து பாருங்கள். 65க்கு நான் என்னெல்லாம் போடுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக இந்த மாதிரி சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், கருவேப்பிலை, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், உப்பு, அரிசி மாவு கொஞ்சம். நான் இவ்வளோ தான் நான் வந்து இந்த 65 பண்ணுறதுக்கு போடுவேன்னா, முட்டையெல்லாம் போட மாட்டேன். நான் இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி வச்சா போதும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பப்படம் பொரிச்சிருக்கோம்ல, நம்ம அப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயம் பொரிச்சோம்ல, இதெல்லாம் பொரிச்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம அந்த 65க்குள்ளே தான் பொரிச்சிடலாம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நம்ம செய்யும் போது அந்த எண்ணெயும் நம்ம கரெக்டாக நமக்கு வரும். நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் பொரிச்சிட்டு பப்படம் பொரிக்கும் போது அந்த பப்படம் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே பப்படத்தை பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ப்ரௌன் கலராக உள்ள வெங்காயத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம அந்த சிக்கனை அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு நமக்கு சிக்கன் இது ஒரு 15 நிமிஷத்துல நல்லா பொரிஞ்சிடும். இதை பொரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டிஷ்யூலெலாம் வச்சாச்சுன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயுமே நமக்கு இதில் வந்துடும். அதிலே நம்ம கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணி பொரிக்கிறனால அந்த கருவேப்பிலைக்கு ஸ்மெல்லும் அதிலேயே சேர்ந்து வந்துடும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். வேறு வந்து அதில் நான் வேறு எந்த கலர் பொடியுமே போடலை. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. வெளியே நல்ல கிறிஸ்பாக, உள்ளாடி ரொம்ப சாஃப்டாட்டு இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாட்டு சிக்கன் வெட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த கோம்போ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபெஸ்டிவல் நேரங்களில் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்லலாம் இதை மாதிரி எனக்கு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய பிரியாணிஸ் நான் பாஸ்மதி ரைஸ்லலாம் செய்து நிறைய மட்டன் வேறு பிரியாணிஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கிறேன். சிக்கன் டிக்கா பிரியாணிலாம் ஏதாவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.